கள்ளழகர் சித்திரை திருவிழா இருக்குல்ல, பாருங்களேன் என்ன கம்பீரம். உலகத்திலேயே எங்கேயும் இந்த மாதிரி திருவிழா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? சுவாமி எப்படி புறப்பாடாகி போகிறதோ அப்படியே நகர்வலம் போயிட்டு திரும்பி வர்றதா எல்லா கோவில்கள்லையும் மரபா பெரும்பாலும். ஆனால் இங்கே சுவாமி அங்கேருந்து கிளம்பி அழகர் கோயிலேருந்து கிளம்பி வரும்போது கள்ளழகராக வர்றார். வந்து இங்கே வந்த பிறகு ராஜாவாயிடுவார். இதில் இறங்குறார் பாருங்க, இது ராஜா வேஷம், குதிரையில் வர்றார். அதுக்கப்புறமா போவார், ஸ்ரீ விஷ்ணுவா திருமாலா மாறிடுவார். நிறைய மண்டூக மகரிஷிக்கு நாரைக்கெல்லாம் அருள்வார். அதுக்கு பிறகு தசாவதாரம் எடுப்பார், பூப்பல்லுக்கு போகும். எல்லாம் போய் பல வேஷமெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்பவும் கள்ளழகராகவே மாறிடுவார். 5 நாளும் விடிய விடிய விழா நடக்கிற ஒரே ஊர். நான் ஊர் பெருமைக்காக சொல்லலை.